வணக்கம். இன்றைய தினம் நான் பேச இருக்கும் தலைப்பானது இன்டர்ஜெனரேஷனல் ட்ராமா. அதாவது தலைமுறையாக சந்ததிகளாக எம்மிடம் வந்தடையும் அந்த அதிர்ச்சி. ட்ராமான்றது தமிழில் அதிர்ச்சி என்று மொழிபெயர்க்கப்பட்டுள்ளது. குடும்ப வன்முறை, அதாவது ஒரு கணவனுக்கும் மனைவிக்கும் இடையான அந்த வன்முறை நாங்கள் பரவலாக கேள்விப்பட்டிருக்கின்றோம். ஆனால் பிறந்த குடும்பத்தினர், ஃபேமிலி ஆஃப் ஒரிஜின், அங்கு நடைபெறும் வன்முறைகளை பேசுவதற்கு சரியான தயக்கம் இன்றும் நம் சமூகத்தில் உள்ளது. ஆங்கிலத்தில் இவற்றை பற்றி மிகவுமே தெளிவாக அழகாக பேசுகின்றார்கள். ஆனால் தமிழில் இவ்வாறான, அதாவது நாங்கள் பிறந்த குடும்பத்தில் நடைபெறும் பெற்றோரினால் ஏற்படும் குடும்ப வன்முறைகள், பெற்றோரின் வன்முறைகள், பேரண்டல் அபியூஸ், இது பேசாத ஒரு பொருளாகத்தான் இருக்கின்றது. இதற்கு 2 காரணங்கள். ஒன்று எமது தமிழ் கலாச்சாரம், அன்னையும் பிதாவும் முன்னறி தெய்வம் என்று சொல்லி தாய் தந்தையருக்கு நாங்கள் முக்கியத்துவம் கொடுக்கின்றபடியால் நாங்கள் இவற்றை பற்றி பேசுவதில்லை. 2வது எங்களுடைய மதம். எல்லா மதத்திலும் இந்த பெற்றோரை கனம் பண்ணுதல், பெற்றோருக்கு முன்னுரிமை கொடுத்தல் நமது நாட்டில் உள்ள அனைத்து மதங்களிலும் காணப்படுகின்ற ஒரு விடயம். ஆகவே இதன் காரணமாகவும் நாங்கள் பெற்றோரினால் ஏற்படுகின்ற அந்த பாதிப்புகள், மனப்பாதிப்புகள், குழந்தையாக நாங்கள் இருக்கும்போது ஏற்படும் விடயங்களை நாங்கள் பேசுவதில்லை. பல தடவைகளில் நாங்கள் பெற்றோரினால் பாதிக்கப்படும் போது, நாங்கள் அந்த பெற்றோரின் குழந்தை பருவத்தை நீங்கள் எடுத்து பார்க்கும்போது அவர்களும் அவர்களுடைய பெற்றோரினால் பாதிக்கப்பட்டவர்களாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய பாதிப்பை அவர்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு, எங்கள் மீது காட்டுகிறவர்களாக இருக்கின்றார்கள். கோபம், ஆண்களின் கோபம் என்றது தமிழ் சமுதாயத்தில் ஒரு சாதாரண விடயமாகத்தான் இருக்கின்றது. அதாவது ஆணாதிக்கம் காரணமாக ஒரு ஆண் கோபப்படுவதை ஏற்கும் சமுதாயம் ஆண் அழுவதை ஏற்பதில்லை. ஆகவே ஆண் கோபத்தை அவனுடைய அழுகையை கூட கோபமாகத்தான் வெளிப்படுத்துகிறார். அதை சரி என்ற மாதிரி சமுதாயம் அதை தப்பு, தவறு என்று சொல்லி ஒரு நாளுமே அதுக்கு எதிர்ப்பு தெரிவிப்பதில்லை. ஆனால் அதே ஆண் அழுதான் என்று சொன்னால் அதை மிகவுமே அந்த ஆணை ஆணுக்குரிய அந்த சுதந்திரம் இல்லை என்று. ஆகவே ஆண் இந்த கோபத்தை தனது மனைவி இடமோ அல்லது பிள்ளைகளிடமோ அவர் வெளிப்படுத்துவதும் சந்ததியாக நடைபெற்று கொண்டு இருக்கின்றது. இது எமது பெற்றோர் மாத்திரமில்லை, அவர்களுடைய பெற்றோர் அவ்வாறு, தந்தை அவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றது. ஆகவே இவ்வாறு எங்களுடைய பாதிப்புகள், அதாவது எங்களுடைய குடும்பத்தில் பார்த்தால் தாய், மனைவி கணவன் பேச்சு தட்டாமல் அவர்களுக்கு அடிபணிந்து போவதால் எங்களுடைய அம்மா இப்படித்தான் எங்களை நடத்தினார்கள், ஆகவே நாங்கள் இப்படித்தான் எமது குழந்தைகளை நடத்துவோம் என்று சொல்லி அதே அந்த பேட்டர்ன் ரிப்பீட் பண்ணுறதை நாங்கள் பல குடும்பங்களில் பார்க்கின்றோம். சில பேர் எமது பெற்றோர் செய்தது தவறு என்று சொன்னாலும் அவர்கள் பிறகு பெற்றோர்களாக ஆகும்போது அதே தவறை விடுபவர்களாகவும் இருக்கின்றார்கள். ஆகவே இந்த எமது பெற்றோரினால் நாங்கள் பராயத்தில் அடைந்த கஷ்டங்கள், மனப்பாதிப்புகள் வெளிப்படுத்துவதில் எந்த ஒரு தவறுமே இல்லை. நாங்களும் ஒரு பெர்ஃபெக்டான ஒரு மனிதன் அல்ல, அதே போல தான் நமது பெற்றோரும் ஒரு பெர்ஃபெக்டான மனிதர் அல்ல. ஆகவே அவர்களும் தவறு விட்டிருக்கிறார்கள். சிறு பிள்ளைகளாக நிறைய டைமில் பெற்றோர் சொல்வது நாங்கள் உங்களை படிப்பித்த, நாங்கள் சாப்பாடு போட்ட, நாங்கள், அது அவர்களுடைய கடமை.
ஆகவே அதை அவர்கள் செய்ததன் காரணமாக அவர்கள் எங்களை தண்டிக்கிறதுக்குரிய உரிமை அவர்களுக்கு இல்லை. ஆகவே இந்த விடயத்தில் நிறைய பேர் வந்து அவர்கள் செய்த உதவிக்காக அவர்கள் செய்கின்ற கொடுமைகளை சகித்து அவர்கள் மீது எந்த ஒரு தவறான அவர்கள் தவறு செய்துள்ளார்கள் என்று சொல்லி குற்றம் சுமத்தாது இருக்கின்ற அமைதியை பேணுகின்ற பிள்ளைகள் பலர் உள்ளனர். ஆனால் ஒரு பிள்ளையை இந்த உலகத்துக்கு கொண்டு வர அவர்கள் முடிவெடுத்த பிறகு அந்த பிள்ளைக்கு பாடசாலை செலவு, சாப்பாட்டு செலவு எல்லாம் கொடுப்பது அவர்களுடைய கடமை. ஆகவே அவர்கள் அதை செய்தது வந்து ஒரு பெரிய ஒரு தியாகம் என்று கூறலாம். சில பெற்றோர் தியாகம் செய்கின்றார்கள். ஆனால் வந்து அவர்கள் வந்து அவர்களுடைய கடமையை செய்திருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். ஆகவே இவ்வாறு கடமையை செய்த பெற்றோருக்கு நாங்கள் நன்றியாக இருந்தாலும் அவர்கள் தவறுகள், அவர்கள் பிழைகள், அவர்கள் எங்கள் மீது பாதிப்புகளை ஏற்படுத்தும் போது அவற்றுக்கு எதிராக குழந்தைகளாக நாங்கள் கதைக்க முடியாவிட்டாலும் இன்று நாங்கள் வளர்ந்தவர்களாக அந்த விடயங்களை பேசி அந்த விடயங்களினால் ஏற்பட்ட மனப்பாதிப்புகளை நாங்கள் பகிர்வோமானால் அடுத்த சந்ததியினர் வந்து இவ்வாறான விடயங்கள் அவர்களுக்கு ஏற்படாது நாங்கள் தடுக்கலாம். நாங்கள் அமைதியை அந்த சிறு வயதில் ஏற்படும் பாலியல் துஷ்பிரயோகம், சைல்டு செக்ஷுவல் அபியூஸ், இது வந்து தமிழ் சமுதாயத்தில் பேசுபவர்கள் வந்து மிகவும் குறைவு. ஆனால் எங்கள் எல்லாருக்கும் தெரியும், 4 பெண்கள் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளாகி இருக்கின்றார். ஆகவே ஒரு இடத்தில் 10 பெண்கள் கூடுவார்கள். ஆனால் கடைசி 2 பெண்களாவது அந்த இடத்தில் பாலியல் துஷ்பிரயோகத்துக்கு உள்ளான பெண்களாக இருக்கிறதுக்குரிய வாய்ப்பு உண்டு. ஆனால் வந்து பலர் இதை பற்றி பேசுவதில்லை. இவ்வாறு தான் பெற்றோரினால் ஏற்படுகின்ற வன்முறைகள் இவற்றை அல்லது சந்ததிகளாக ஏற்படுகின்ற அவர்களுடைய பெற்றோர் அவர்களுக்கு வன்முறை இழைத்ததால் அந்த வன்முறைகள் எங்களுடைய வாழ்க்கையில் பிரதிபலிப்பை காண்பிக்கிறதையும் நாங்கள் பார்க்கலாம். ஆனால் யாருமே வந்து இவ்வாறு எங்களுடைய குடும்பத்தில் இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது, இப்படி தான் எங்களோட குடும்பத்தினர்கள் பழக்க வழக்கங்கள், அவர்களுடைய நடைமுறைகள் என்று பேசுவதில்லை. இன்னொரு விஷயம் வந்து பவுண்ட்ரி, அதாவது வந்து வரையறைகள், குடும்பத்தினருடனான வரையறைகள் வந்து எமது தமிழ் சமுதாயத்தில் இல்லை என்றே சொல்லலாம். அதற்கு போரும் ஒரு காரணமாக அமைந்திருக்கலாம். என்றால் போர்க்காலத்தில் நாங்கள் வந்து ஒரு குறுகிய அறையில் 20 பேர் என்று படுத்து எழும்பி அந்த நேரத்தில் வந்து யாவருமே ஒன்றாக இருந்தபடியால் எங்களுக்கு வந்து பவுண்ட்ரி என்றது வந்து மிகவுமே ஒரு கடினமான ஒரு விடயம். மற்றது வந்து பெற்றோர்கள் வந்து பிள்ளைகளுக்கு மரியாதை செலுத்துறதுன்றதும் வந்து இல்லாத ஒரு விடயமாகத்தான் இன்றும் காணப்படுகின்றது. நாங்கள் தலைக்கு மேலே வளர்ந்து நாங்கள் பெற்றோரை விட அதிகமாக படித்திருந்தாலும் பெற்றோருக்கு வந்து எந்த ஒரு மரியாதையும் பிள்ளைகளுக்கு கொடுக்கிறது வந்து வழமையில் இல்லை. அவர்கள் இன்றுமே வந்து எங்களை வந்து ஒரு குழந்தை பிள்ளைகள் போல தான் பார்ப்பதும் எங்களை அவர்கள் வழி நடத்துவதும் அவர்கள் பழகுவதும் வந்து அவ்வாறு தான் இருக்கிறார்கள். எங்களால் சுதந்திரமாக தீர்மானம் எடுக்க முடியும், நாங்கள் செய்ய முடியும். அது வந்து எங்களுடைய சமுதாயத்தில் பெண்ணாக பிறந்தவளுக்கு அது மிகவுமே ஒரு சவாலான ஒரு பெற்றோர் வந்து ஆண் பிள்ளையின் சொல்லை ஒரு கட்டத்துக்கு மேலே கேட்கிறார்கள். ஆனால் பெண் குழந்தையின் அவளுடைய குரலுக்கு அல்லது அவளுடைய தீர்மானங்களுக்கு வந்து அவர்கள் வந்து செவி சாய்ப்பது என்பது வந்து மிகவுமே கடினமான ஒரு விடயம். அந்த விடயம் இல்லை என்றே சொல்லலாம். ஆகவே இவ்வாறான சூழலில் ஒரு மகளாக ஒரு பெண் தனது வரையறைகளை வகுத்து தனது மரியாதையை தான் காப்பாற்றுவர்களாக தனது சொந்த சுயமுயற்சியில் சொந்த காலில் தன்னை வழிநடத்தி இதுதான் நான் என்ற ஒரு வரையறையை பெற்றோருக்கு காட்டுவது வந்து மிகவும் முக்கியமான அவசியம். அல்லது வந்து பெற்றோர் வந்து ஒரு
பெண் குழந்தையை மதிக்கும் பெற்றோர் என்பது பெற்றோரை காண்பது என்பது மிகவும் அரிது என்று சொன்னால் அவர்கள் இன்றுமே வந்து அவர்கள் எவ்வாறு வளர்க்கப்பட்டார்கள், தாய் எவ்வாறு அல்லது தந்தை வந்து தனது சகோதரிகளை எவ்வாறு பழகினார், அல்லது தந்தையின் தாய் எவ்வாறு இருந்தாரோ அதே மாதிரித்தான் அவர்கள் வந்து மகளை வந்து வழி அதே விதமான ஒரு வழிகாட்டலை வந்து நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. ஆகவே இந்த விடயத்தை வந்து நாங்கள் வந்து எந்த ஒரு குற்ற உணர்வுமின்றி நாங்கள் பேசக்கூடியதாக இருந்து, அதே நேரம் பெற்றோருடைய தவறுகள் பிழைகளை நாங்கள் சுட்டி காட்டி இவ்வாறான பிழைகள் நடக்கக்கூடாது என்று சொல்லி ஒரு சமூகத்தில் ஒரு விழிப்புணர்வை நாங்கள் ஏற்படுத்தும் போது நிச்சயமாக வந்து அடுத்த சந்ததி வந்து ஒரு சுதந்திரமான துணிச்சலான சொந்த காலில் ஒரு மரியாதையாக கௌரவமாக இருக்கக்கூடிய ஒரு பெண் குழந்தைகளின் சமூகத்தை எங்களால் உருவாக்க முடியும். நன்றி.